இந்த வீடியோவில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க எந்தெந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு சுகர் ட்ரிங்க், அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா கூட வந்து யூரிக் ஆசிட் அதிகமாகுமா இல்லையா அப்படின்றத வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கன் மீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற ஈரல், சோரொட்டி, கிட்னி இதெல்லாம் வந்து பியூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்மளோட மட்டன், பீஃப், போர்க் இதுலேயுமே பியூரின் கண்டென்ட் அதிகம். மீன்களில் சில கடல் மீன்கள் மெயினாக வந்து நெத்திலி, சாலை இந்த மாதிரிலாம் எடுத்தால் பியூரின் கண்டென்ட் அதிகம். அதே மாதிரி ஆல்கஹால், அதையுமே பீரில் வந்து நிறையவே குவானின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ யூரிக் ஆசிட் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பருப்பு பயிர் வகைகளான கொண்டக்கடலை, உளுந்தம்பருப்பு அண்ட் ராஜ்மான்னு சொல்லுவோம், நம்ம இதில் காராமணின்னு சொல்லக்கூடிய அதுலேயுமே பியூரின் கண்டென்ட் அதிகம். இந்த பியூரின்னா என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ படிச்சிருப்போம். அதில் வந்து இந்த கட்டமைக்கிறது வந்து இந்த அடினைன் குவானின்னு சொல்லுவாங்க, அதுதான் பியூரின்ஸ். இப்போ நம்ம ப்ரோட்டீன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது அமினோ ஆசிட் தான் அதை கட்டமைக்கும், அந்த ப்ரோட்டீனை. அதே மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பியூரின்ஸும் பிரமிடன்ஸும் தான் கட்டமைக்கும். அதில் இந்த பியூரின்ஸ் அடினைன் குவானின் இதுதான் வந்து பிரேக் ஆகி அதோட கடைசி எண்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அதுதான் யூரிக் ஆசிட். ஸோ எந்தெந்த ஃபுட்டுலாம் வந்து பியூரின் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவலும் அதிகமாகும். ஸோ மற்ற ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹை சுகர் ட்ரிங்க், அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை சுகர் போட்டு ஒரு ஜூஸ் ஹெவியாக எடுத்தால் கூட யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். ஆனால் அதில் பியூரின் கண்டென்ட் இருக்காது. அது ஹை எனர்ஜி ட்ரிங்க்ன்றனால உடம்புல போய் அது ஏடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதிலிருந்து அடினைன் பிரேக் ஆகி திரும்ப யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். ஸோ இப்படி தான் வந்து ஹை சுகர் ட்ரிங்க் எடுத்தால் கூட யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. யாருக்கெல்லாம் வந்து இந்த பெருவிரலில் வந்து அடிக்கடி வீக்கம் வருது, வலி வருது, அப்புறம் நல்லா வத்திடுது, இந்த மாதிரி இருக்குது, மெயினாக வந்து ஏதாவது நான்வெஜ் எடுத்தால் மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் யூரிக் ஆசிட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து யாரெல்லாம் யூரிக் ஆசிட்க்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.